அசுரான தோட்டத்துக்கு நல்லா வந்துடணும். சிவனுடைய தோட்டத்தை கொண்டு வரணும், சிவனுடைய கைதான வரணும். இதெல்லாம் மனிதன் வந்து இந்த அதாவது அந்த நிலைப்படி இருந்தாலும் யாரும் வச்சு போக மாட்டான். யாரும் போவாங்க, யாரும் போக மாட்டாங்க. முடியாது. சர்க்கார் சொல்லுவாங்க, சர்க்கார்கிட்ட வந்து ஒரு முடியுது, சர்க்காருடைய மொழி நம்ம முகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதிலும் மிக ஓர கடைசியில நாம இருக்கோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய மாரிஃபத்தை விளக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆரிஃபீன்கள் மத்தியிலே அமர செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாடு சரி, இந்த சூழ்ச்சியும் சரி, இந்த காலகட்டமும் சரி, அல்லாஹ்வை நெருங்கக்கூடியதற்கு சாதகமாகவே இல்லை. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிக இலகுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நமது உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நாம் முஜாஹதா செய்வதற்கு பெரிதாகவும் ஒன்றும் கிடையாது. அப்படியே இருந்தால் அது ஓரளவுக்கு உப்பு துனியா மாதிரி தெரிந்தாலும் அவ்வளவு பெரிய கஷ்டமான உப்பு துனியாவை முஜாஹதா செய்யும் அளவுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு வைக்கல. உப்பு துனியால சில பேர் மாட்டிட்டு இருக்காங்க. நிச்சயமா அந்த அளவுக்கு கூட நம்ம மாட்டல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப இலகுவாக வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். தாதா சர்கார் சொன்னது போல ஒருத்தர் ஆரிஃபா வரணும்னா இல்ம தேவையில்ல, தக்வா போதும். ஆனா அந்த தக்வானா என்னன்னு தெரியணும்ல. அந்த தக்வா என்னன்னு தெரியணும்னு எத்தனையோ பேர்கள் குர்ஆன் ஹதீஸை புரட்டினாலும் அவர்களுக்கு விளங்கவில்லை. அரபி தெரிந்தும் அந்த அரபி கூட நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெரிந்த மொழியிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அறிமுகம் படுத்தி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சில்சிலாவுடைய ஜானஷின் வந்தார்கள், வந்து நமக்காக போதனை செய்தார்கள். அதாவது அவர்களுடைய வயது எப்படியும் எனது வயதை காட்டிலும் டைம்ஸ் 2 இருக்கும். ஆனால் அவர்கள் நமக்காக தனியாக ஊரிலிருந்து நமக்காக இங்க வந்து அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இரவு நமக்காக கண் விழித்து நான் மஜ்லிஸ்க்கு வர வரைக்கும் அவர்கள் காத்திருந்து நமக்கு இர்ஃபானை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வயசுலயும் இவ்வளவு திடகாத்திரமா பேசி குர்ஆனெல்லாம் மனப்பாடமாக வைத்து அதற்கு தஃப்சீர் ஞாபகம் வைத்து அதற்கு சப்போர்ட்டிங்காக ஹதீஸை ஞாபகம் வைத்து அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் ஞாபகம் வைத்து இன்னும் புதுசாக ஆராய்ச்சி செய்து நமக்காக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன ஹதீஸ் 10 வருஷம் படிச்சாங்களா, ஹதீஸை 10 வருஷம் படிச்சாங்களா, இர்ஃபான் 10 வருஷம் படிச்சிருக்காங்க. அதுக்காக நமக்காகத்தான் சர்க்கார் படித்தார்கள். அவங்க சர்டிபிகேட்காக படிக்கல. அவ்வளவு காலம் படித்து நமக்கு இங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த இல்ம. பலர் இந்த இல்முக்காக அலைகின்றார்கள். இப்படி ஒரு ஷேக் இருக்காங்க அப்படிங்கிறதே பலருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த மாதிரி, எனக்கு சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு இல்மு இருக்குங்கிறதே தெரியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு ஷேக் கொடுத்து இந்த மாதிரி ஷேக்மார்கள் மத்தியில என்னை அமர செய்திருக்கின்றான். நிச்சயமாக நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வலிய முர்ஷித் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த வலியின் முர்ஷிதுடைய காதல் நம் மீது பட்டிருக்கின்றது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த மாதிரி இல்ம வெளியாக்குகின்றான். ஏன்னா சர்க்கார் சொன்ன இந்த தாலீம், இந்த விளக்கங்கள் சில அரபி கிதாபுல தேடி பார்த்தேன், அப்படி இல்லை. புதுசா விளக்கம் சொல்றாங்க. ஆனா அது புதுசானா என்ன, புதுசா என்ன சொல்றேன், புதுசுன்னு அர்த்தத்துல என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா, இல்லாதத ஒன்றை சர்க்கார் சொல்லவில்லை, நமக்கு கல்விக்கு தேவையான ஒன்றதை சர்க்கார் வெளியாக்கி விட்டார்கள். ஏன்னா அடிக்கடி ஞாபகம் வரும், இப்ப சர்க்காரே அடிக்கடி கேட்டாங்க, சரி இவ்வளவு இல்ம பேசுறேன், எதுக்காக பேசுறேன், இதனுடைய பையன் என்ன, இதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்றாங்க, ஈமான் வலுவடைவதற்காக சொன்னாங்க. அப்ப
அப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஈமான் வலுவடைவதற்கு இதெல்லாம் அவசியமானா இந்த காலகட்டத்துல இதெல்லாம் ரொம்ப பெரிய வாஜிபான வரலான விஷயம். ஏன்னா இந்த காலத்துல குப்பை ரசூலை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சர்க்கார்மார்கள் இந்த மாதிரி இல்மை கொண்டு வரேன்னா நமக்கு அந்த குப்பை ரசூல் பெயரும். குப்பை ரசூல் போனா ஈமானே பெயரும். ஏன்னா சஹாபாக்களுக்கு எப்படி ஈமான் கிடைச்சதுன்னா முதல்ல அவங்களுக்கு குப்பை ரசூல் தான் இருந்தது, அதுக்கு பிறகுதான் நல்லாவோட ஈமான் வந்தது. ஆனால் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நேசிக்க கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுன்னு சொல்லக்கூடாது, ஹக்கீகத்தை முஹம்மதினா ஹராம், உஜூதை பத்தி பேசக்கூடாது, மௌலுது ஹராம் அப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடி தப்பான கருத்தை சொல்லி சரியான கருத்தை சொல்பவர்களுக்கு முபுத்ததி பிதர் செய்யக்கூடியவர் அப்படின்னு ஒரு பட்டம் பற்றி விடுகின்றார். இப்படிப்பட்ட கூட்டம் இருக்கும் வரை இந்த மாதிரி ஷேகுமார்கள் சொல்வது தாலீம் செய்வது ரொம்ப பெரிய முக்கியமான செயலாகும். ஏன்னா தரிக்கத்துல இருக்கும் பாஸ் அண்ட் பாஸ் அவசியம்தான், திக்ர் ஃபேலி அவசியம்தான். ஆனா தரிக்கத்துல பாஸ் அண்ட் பாஸ் வரத்துக்கும் திக்ர் ஃபேலி வரத்துக்கும் முதல்ல உண்மை ரசூல் இல்லைன்னா இதெல்லாம் முதல்ல வரவே வராது. அப்படியே வந்தாலும் ஒரு அஸ்திவாரம் இல்லாத ஒரு அமலாதான் இருக்கும் ஒழிய ஒரு திடகாத்திரமான ஒரு அமல் அந்த முறையிலேருந்து வருவதற்கு வாய்ப்பு கம்மி. சப்போஸ் நாளை பின்ன யாராச்சும் வந்து கொலை போட்டாங்கன்னா அந்த குழப்பத்திலேயே ஒரு திருப்பி பேர் வரே தவிர அவ்வளவு காலம் செஞ்ச ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் வீணா போயிடும். அதனால்தான் மேனேஜ்மெண்ட், கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். அதாவது முதலாளி இருப்பாரு, முதலாளிக்கு அப்புறம் டைரக்டர் இருப்பாங்க, டைரக்டருக்கு அப்புறம் சீனியர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் லோவர், அப்புறம் மிடில் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் தான் தொழிலாளிகள் இருக்கும். இப்ப நேரத்தில் நான் நினைச்சிருக்கேன், இன்னும் எல்லாரும் கூடி பேசுறாங்க, ஒரு வேலையும் செய்யறது கிடையாது, ஒரு பேரவையும் வர்றது கிடையாது. ஆனா இவங்களுக்குலாம் எப்படி வந்து நம்மளை விட ஒரு 100 மடங்கு 200 மடங்கு சேலரியா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா உண்மையில என்னன்னா ஒழுங்கான ஒரு கம்பெனி, ஒழுங்கா இருக்கிற ஒரு கம்பெனி அந்த மாதிரி ஏன் செய்யறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி சேர்ந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு வாரம் டிஸ்கஷன் நடக்கும். உதாரணம், துணி உற்பத்தி பண்ற கம்பெனி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கம்பெனில அந்த பெரிய பெரிய மேனேஜர்லாம் ஒரு 10 நாள் மீட்டிங் போடுவாங்க. அந்த 10 நாள் மீட்டிங் போடுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா துணி நெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, துணி தச்சிக்கிட்டு இருப்பாங்க, பேக்கிங் நடந்து பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கான டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனா அவர்களெல்லாம் வேறுவே சிந்தாமலேயே உட்காந்துட்டு போறாங்க அப்படின்ட்டு தெரியும். ஆனா அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இருக்கிற கம்பெனி எப்படி பெருசாக்குறது தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் டெக்னிக். அந்த மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா நடக்கலன்னா 10 நாள்ல கம்பெனி மூட போடும், எல்லாருக்கும் வேலை போயிடும். நமக்கு எனக்கு என்ன தெரியும், அவங்க மோசமா உட்காந்து வேஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும், பார்க்க அப்படிதான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே அவர்கள் செய்வதும் ரொம்ப பெரிய வேலைதான். இன்ஃபேக்ட் சில நேரத்துல தொழிலாளிகள் செய்யும் வேலையை காட்டிலும் அந்த மேனேஜர்மார்கள் செய்யக்கூடிய வேலை ரொம்ப முக்கியமானதாகும். ஏன்னா அவர்கள் அப்படி செய்யலன்னா அப்ப நாலு பின்ன துணி தைக்கிறதுக்கு யாரும் இந்த வேலையை தேவையில்லாம போயிடும். அந்த மாதிரி எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு பல லேயர் வச்சிருக்கணும், அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இன்சானியா வச்சிருக்கான். ஒரு இன்சானுக்கு அமல் செய்வதற்காக ஷரியத் இருக்கின்றது, சிந்தனைக்காக தரிக்கத் இருக்கின்றது, காதலுக்காக ஹக்கீகத் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி விளங்குவதற்காக சிர் இருக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாமே ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரமாக ஹுப்பே நபி இருக்கின்றது. இந்த ஹுப்பே ரசூல் மட்டும் இல்லைன்னா, அந்த ரொம்ப பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் இல்லைன்னா எந்த ஒரு அமல் செய்கின்றாரு அந்த அமலுக்கு ஏன் செய்கின்றார் என்று அவருக்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும். நாலு பின்ன ஏதாச்சும் ஒரு குழப்பவாதி வந்து சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவர் அப்படியே அந்த செஞ்சலெல்லாம் விட்டுட்டு போயிடுவார். அதனால என்னமோ சர்க்கார் வந்து பேசிட்டு போனாங்க, செய்யறதுக்கு என்னமோ ஒரு அமலும் இல்லையே அப்படிதான் இருக்கும். உதாரணமாக நாம் நோன்பு வைத்தோம், நோன்பில் நாம் என்ன அமல் செய்தோம்? அமலே செய்யவில்லையே. அமலே செய்யாமல் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுக்கலையா? அது போலதான் இதுவும் இந்த ஹுப்பே நபியோட விஷயம் இருக்கின்றது. அது வந்து அக்களை வந்து பாலிஷ் பண்றக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் எதற்கு இந்த எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கின்றது, அவர்கள் எப்படி நம்ம கூட இருக்காங்க, அவங்களுடைய தர்ஜா எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கின்றது, எப்படி உயர்ந்து கொண்டே இருக்கின்றது, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மட்டுமே பார்க்கின்றான் என்று இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றான் என்று சொல்லப்படுவது ஏன் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து விளங்கவில்லை என்றால் எதன் பக்கம் போகின்றோம் என்பது நமக்கே ஒரு குழப்பமாகிடும். ஏன்னா நம்முடைய பாடத்துடைய
பாடத்தின்படி மேனூரே பீர், பீர் நூரே முஸ்தபா, முஸ்தபா நூரே ஹுதான் இருக்கின்றது. அதாவது மேனூரே பேர் சொல்லிட்டேன். அப்புறம் அதாவது நான் எனது ஷேகுடைய நூரை கொண்டு இருக்கின்றேன்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு பீருடைய நூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை கொண்டு தான் இருக்கின்றதுக்கு ஒரு விஷயம் எப்படி ஒரு முறிதலுக்கு வழங்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர் என்றும் அவருடைய உடல் மதீனாவில் அடக்கஸ்தலமாக இருக்கின்றது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்றும் இந்த மாதிரி பொய் தகவல் இருக்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தர் ஈமானிலே ஒரு பங்கமாக இருந்தால் எப்படி தன்னுடைய ஷேக் கூட நபி இருக்கின்றார்கள் என்றதை விளங்கிக் கொள்ள முடியும். அது அல்லாவின் பக்கம் செல்லக்கூடியதற்கு ஒரு மாபெரும் தடையாக அதுவே ஆகிவிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கெட்ட திரைகளை நீக்குவதற்காக தான் ஜானேஷன் அவர்கள் நமக்கு தாலீம் செய்தார்கள். இன்னும் சர்க்கார் அவர்கள் ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் புதுசா விளக்கம் சொல்றாங்க. அந்த விளக்கம் எல்லாமே இன்னும் நெருக்கத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்துல தர்ஜாத்துக்கு பேர்கள் இருக்கின்றன. அதாவது சாலிஹின், ஷுஹதா, சித்திகின், அன்பியான் இருக்கின்றது. ஆனால் அதில் மத்திலையும் அதற்குள்ளேயும் பல கோடி தர்ஜாக்கள் இருக்கின்றன. அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நிலையிலையும் தாண்டி ஒவ்வொரு நிலையும் போகும் பொழுது நான் என்னிலே இருக்கக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு பற்றி பேதமா நான் நினைச்சிட்டேன். ஒரு அளவு நீக்கினா அப்புறம் அதை நீக்கிய பிறகு தெரியாம அந்த பேதமான விஷயம் தப்பா நினைச்சிட்டேன்னா தப்பா நினைச்சதானே இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீக்கத்தை விளங்காம அவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக நினைச்சிட்டேனே. தப்பானா அந்த ஒரு கைரி இஸ்லாம்ல இருந்து பேசல, அவ்வளவு தரிக்கத்துல இருந்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் அவங்களை உயர்த்த அந்த அறிய வேண்டிய அளவுக்கு நான் அவங்களுக்கு வழங்கலையே அப்படின்னு சொல்லும் போது நினைச்சா சர்க்கார் மறுப்புக்கு இன்னொரு பாயிண்ட் கொண்டு வராங்க. அது இன்னும் நம்மளுடைய சிந்தனையை தெளிவுபடுத்துகின்றது. அதாவது இதுவும் ஒரு வகையில தஸ்கியத் நஃப்ஸ் தான். ஏன்னா சர்க்கார் இப்ப தஸ்கியத் பண்றாங்க. எந்த அளவுல பண்றாங்கன்னா நம்முடைய இல்மு அளவுல தஸ்கியத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எப்படி விளங்குவது என்கிற விஷயத்துல தஸ்கியத் செய்றாங்க. சர்க்கார் இன்னொன்னு சொன்னாங்க, இப்ப நமக்கு எல்லாமே தரிக்கத்துடைய அமல் செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா முதல்ல கல்பனா என்னன்னு வழங்கணும். அதெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்கு, நஃப்ஸ்ல தீங்கெல்லாம் இருக்கு, இந்த பராமப்படுறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் இருந்துகிட்டு எப்படி தரிக்கத்து பக்கமா போறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப முதல்ல இதெல்லாம் கிளீன் பண்ணணுமா இல்லையான்னு கேட்டாங்க. அதாவது இந்த நஃப்ஸுடைய தீங்குகள் இவ்வளவு இருக்கு, அந்த நஃப்ஸுடைய தீங்குகள் எல்லாம் இன்னும் வச்சு கொண்டு இருந்து எப்படி கல்படி அமல் செய்ய முடியும் சர்க்கார் கேட்கும். அதுவே ஒரு பெரிய முக்கியமான ஒரு பாயிண்டாக தான் இருந்தது. ஏன்னா சராசரி ஒவ்வொருத்தரும் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வாங்க, தன்னை தானே பார்த்து கொள்ள வேண்டும். நேற்றுக்கு இருந்த எனக்கு அந்த கெட்ட பழக்கம் இன்றைக்கு இருக்கின்றதா? கெட்ட பழக்கம் என்றால் உதாரணம், தொழுகையில கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்போம், விக்கிர செய்யும் போது சும்மா கவுண்டிங் மட்டும் இருந்திருப்பேன். அப்படின்னா சக தொழில் சக வேலை செய்யவர் கூட கொஞ்சம் டஃபா பேசியிருப்போம், இல்ல அம்மா கூட கொஞ்சம் டஃபா பேசியிருப்போம். அந்த டஃபா பேசியிருப்போம் எப்பதான் கொஞ்சம் லூசனா பண்றது, எப்பதான் ரஹமத்தோட பேசுறது, அந்த விஷயம் எல்லாம் ஒன்றும் கரெக்ட் ஆகாத வரையிலும் இதனுடைய ஆரம்ப பாடமே. அதனால்தான் சர்க்கார் சொல்லிட்டு போனாங்க, பாஸ் அண்ட் பாஸ ரொம்ப அதிகமா செஞ்சுட்டே இருங்க. அதுதான் மலக்குமார்களுடைய நிலையாக இருக்கின்றது. மலக்குமார்களுடைய நிலைக்கு வந்த பிறகுதான் ஒருவர் மலக்குமாரை காட்டிலும் சிறந்த அந்தஸ்துக்கு செல்ல முடியும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, மலக்குமார்கள் எப்படி இருக்காங்க, சுப்புவன் குத்தூஸ் ரப்புல் மலாயிக்கத்து வர்றோம் பதா காலமும் சுபானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஸ்பீ செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட தஸ்பீனா அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் கண்டினியூஸா ஓடினா தான் அதற்கு பிறகுதான் நம்முடைய அந்த திக்ரை கல்வியோட விஷயத்திலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். சர்க்கார் ஒரு பெரிய ஞாபகப்படுத்தி போனாங்க. அதன் பிறகு சர்க்கார் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினாங்க. அந்த ஹதீஸ் எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாபாக இருக்கின்றது. உம்முல் கிதாப்னா உம்முனா தாய், தாய்னா இங்க எதுக்கு சொல்றாங்கன்னா, எப்படி ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் அந்த தாயிடமிருந்து வந்ததோ அது போலத்தான் அந்த குர்ஆனுடைய ஒட்டுமொத்த விளக்கமாக எதுக்கு இருக்குன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கமாகத்தான் ஒட்டுமொத்த குர்ஆனும் இருக்கின்றது. அந்த அர்த்தத்துலதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் குர்ஆன் பேரு. உம்முல் குர்ஆன் ஒண்ணு இருக்கு, கரியானா கிராமம், குரானா கிராமங்கள். உம்முல் குரா கிராமத்துக்கெல்லாம் தாய் எது? மக்கா. மக்காவுக்கு பேரு உம்முல் குரா. அதே மாதிரி உம்முல் ஹதீஸ்ன்னு இருக்கின்றது. ஹதீஸ்க்கு எல்லாம் தாயாக இருக்கக்கூடியது சோர்ஸ்ன்னு கூட சொல்லலாம்.
தோற்றுவிக்கும் இடமாக சொல்லலாம். இந்த சர்க்கார் ஞாபகப்படுத்திருப்பாங்க. ஹதீஸே ஜிப்ரீல் அதுக்கு பேரு அப்படி இருக்கின்றது. அந்த ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பைனமா நஹ்னு ஜுலூஸுன் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைனமா நாங்கள் இருந்த பொழுது, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலூஸுன் அமர்ந்தவர்களாக இருந்த பொழுது, இது தலா அலைனா எங்கள் மத்தியில் அப்பொழுது, இதுனா அப்பொழுது, தோன்றினார். தொலனா தொல ஷம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சூரியனின் அஸ்தமனம் காப்புது உதயம். அந்த உதயம் தொல ஷம்ஸ்னா சூரிய உதயம்னு அர்த்தம். இங்க சஹாபாக்கள் சொன்னாங்கன்னா, ஒரு மனிதர் நம்மிடம் உதித்தார், திடீர்னு வந்தார். இப்ப சூரியன் திடீர்னு ஒரு மாதிரி டக்குன்னு வந்தாங்க. இது தொலை அலினா எங்கள் மீது தோன்றினார். ரஜுலன் ஒரு ஆடவர் தோன்றினார். அவர் எப்படின்னா, ஷதீது வயாதி சியாப், ஷதீத் மிக எக்ஸ்ட்ரீம்லி, வயாதுனா வெண்மை, சியாப்னா ஆடை, அவருடைய ஆடை அவ்வளவு வன்மையாக இருந்தது. ஷதீது சவாதி ஷர், ஷதீது மிக, சவுதா சவாதுனா கருமை, ஷர் அவருடைய முடி அவ்வளவு கருமையாக இருந்தது. அவருடைய ஆடை அவ்வளவு வெண்மையாக இருந்தது. அவருடைய முடி, தாடி, மீச, உருவம், தலைமுடி எல்லாமே அவ்வளவு கருமையாக இருந்தது. லா யரா அசரு ஷஃபர், அவரிலே காணப்படவில்லை. அசர்னா அசர் அறிகுறி, அடையாளம். அத்தாட்சி எதுக்கு அத்தாட்சி? சஃபர், சஃபருக்கான எந்த ஒரு அத்தாட்சியும் காணப்படவில்லை. லா யஅரிஃபுஹு மின்னா அஹத், லா யஅரிஃபு எங்களுக்கு யாருக்கும் தெரியல. யார? நம்மளுக்கு மத்தியில எந்த ஒருவருக்கும் அவர் யாருன்னு தெரியல. அப்படின்னா அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காருன்னு அர்த்தம். அது அப்படியே சொல்லிட்டு, ஆனா அவர் தூரத்துல வந்திருக்காரு தெரியுது. ஏன்னா அவர் நம்ம மத்தியில யாருக்கும் அவர் தெரியல. அப்படி இருந்தும் அவர் உடல்ல அவர் சட்டை அவ்வளவு வன்மையாக இருந்துச்சு. தூசியும் படாம அவங்க தாடி எல்லாமே அவ்வளவு கருமையாக இருந்துச்சு. அதே நேரத்துல அவ்வளவு தூரம் வந்திருக்கணும். அந்த வந்த ஒரு களைப்போ, அந்த வேர்வையோ, அந்த சட்டையில ஏற்பட அந்த கிரீஸ் ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா தோன்றாங்க சொல்றாங்க. ருக்பத்தைஹி, அஸ்னதனா இணைத்து கொண்டான்னு அர்த்தம். ருக்பத்தைஹினா தனது இரண்டு முட்டிக்கால்களை இணைத்து கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்பத்தைஹி இல்லா ருக்பத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டிக்காலுடன் இவர் தனது இரண்டு முட்டிக்கால்களை இணைக்கும் அளவுக்கு வந்து கொண்டார். இதை ஒரு பலாகா, அதாவது ஒரு ஊமைக்காக சொல்லியிருக்கின்றான். அதாவது ரொம்ப தூரத்திலிருந்து வந்து கடைசியில் மஜ்லிஸ் கடைசியில் உட்காரல, சர்க்காருக்கு எவ்வளோ ஃப்ரண்ட்ல உட்கார முடியுமோ அவ்வளோ க்ளோஸா உட்கார்ந்தாங்க அப்படிங்கிற கூட ஒரு அர்த்தமைக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வைத்தார்கள், கஃபைஹி தனது இரு உள்ளங்கையை வைத்தார்கள், ஃபஹிதைஹி தனது தொடையை மீது வைத்தார்கள் என்று அர்த்தம் கொடுத்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடையை மீது வைத்தார்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம். அப்படி என்று வைத்தார்கள் என்று இருக்கின்றது. வச்சுட்டு கேட்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கறாங்க, அஹ்பிர்னி எனக்கு நீங்க அறிவியுங்க, அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிவியுங்கள். அப்ப கால ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் இஸ்லாம், இஸ்லாம் என்பது அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி கொள்வதும், அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன் என்றும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ இதாஇ வ தாஇ ஸகா வ தஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததாத இலைஹி சபீலா, ஷஹாதத் சொல்வதும் தொழுவதும், நோம்பு மாதத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதும், ஜகாத் கொடுப்பதும், உடலால் முடிந்தால், உடலால் இஸ்திதாத் அந்த உடல்ல சக்தி இருந்தால் ஹஜ் செய்வதும் இஸ்லாமிய ஆகும் என்பது சொன்னார்கள். அதற்கு அவர் சொன்னார், ஃபகால நீங்க சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உமர் நாயகம் சொல்றாங்க, அஜிபுனா லஹு எங்களுக்கெல்லாம் அஜிபா இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, எங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எஸ் அலுஹு யுசத்திகு அவர் நீங்க சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னு அவர் வார்த்தை விட்டது எங்களுக்கு எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரஜுல், அந்த ஆடவர் சொல்றாங்க, அஹ்பிர்னி அப்படின்னா நீங்க எனக்கு அறிவிங்க அனில் ஈமான், ஈமான பத்தி அறிவிங்க அப்படின்னு அந்த நபர் சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க, அது துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிர்
وَتُؤْمِنُ بِالْقَدْرِ خَيْرِهِ وَشَرِّهِ அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வதாகும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி மலக்குமார்களும் வ குத்துபிஹி அல்லாஹ்வுடைய வேதங்கள் மீதும் வரசுலிஹி அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீதும் வல் யௌமில் ஆகிர் இறுதி நாள் மீது ஈமான் கொள்வதும் கதிர் இருக்கின்றதும் அதாவது தக்தீர் இருப்பதென்றும் அதிலிருந்துதான் ஹைரும் ஷர்ரும் அல்லாஹ்விடமிருந்தே வெளியாகின்றதும் மீது ஈமான் கொள்வது ஈமானாகும் என்று சொன்னார்கள். அதுக்கும் அவர் சொல்கின்றார் கால சதக், நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க அனில் இஹ்சான், இஹ்சான்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க எனக்கு விவரிச்சு சொல்லுங்க. அதுக்கு சொல்லலாம் சொல்றாங்க அன் தஅபுதல்லாஹ வணங்குவதாகும், அல்லாஹ்வை வணங்குவதாகும். கஅன்னக தரா, நீங்கள் அவனை பார்ப்பது போல, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்குவதாகும். ஃபஇல்லம் தகுன் தரா, உங்களால் அவ்வாறு பார்க்க முடியவில்லை என்றால் ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு, நிச்சயமாக அவன் தரா ஃபஇன்னஹு யரா, அவன் உங்களை பார்க்கின்றான் என்ற விஷயத்தில் தெரியாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யரா, அதாவது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யரா, அவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அவ்வாறு முடியாவிட்டால் அவன் நிச்சயமாக உங்களை பார்க்கின்றான் என்ற விஷயம் தரகாத்திரமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதுதான் இஹ்சான் ஆகும் என்பது சொன்னார்கள். இது சொல்லும் பொழுது அந்த நபர் சதக்து என்று சொல்லவில்லை, நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லவில்லை. அந்த ஒரு பாயிண்டை முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் கேட்கின்றார் அனிசா, அந்த நேரத்தை பத்தி சொல்லுங்க. நேரம்னா அந்த கடைசி நிமிஷம், கடைசி நேரம், அதாவது கியாமத்தை பத்தி சொல்லுங்க. அதுக்கு சில சொல்றாங்க மல் மஸ்ஊல் அன்ஹா பிஇல்மி மின் ஸாயில், அதாவது கேள்வி கேட்கின்றாரே, கேள்வி கேட்கின்றவருக்கும் கேள்வி கேட்கப்படுவருக்கும் ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்துல ஒரே விஷயம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது என்னன்னு சொல்ல விரும்பல, எனக்கு தெரியலங்கிறதும் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியாதும் சொல்லல. கேள்வி கேட்கறீங்க, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த விஷயத்துல என்ன பதில் உங்களுக்கு எனக்கும் தெரியும் அப்படின்னு சுமூகமா முடிச்சுட்டு அந்த நபர் கேட்கறாங்க அப்படின்னா கோல அமராவதியா, அதனுடைய அறிகுறிகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கோல அன் தலதல் அமத்து ரப்பத்தஹா, தலதல்னா பெற்றெடுப்பதாகும். யார் பெற்றெடுப்பதாகும்? அமத்த, ஒரு தாயார் பெற்றெடுப்பதாகும். ரப்பத்தஹா, தன்னுடைய ரப்பை, தன்னுடைய மாஸ்டர், தன்னுடைய எஜமானியரை அந்த ஒரு தாய் பெற்றெடுப்பதாகும் என்று சொன்னார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிற்காலத்துல வரக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, தனது அம்மாவே தப்பா நடத்துவாங்க, தன் அம்மாவே தனது வேலைக்காரியா மாதிரி நடத்துவாங்க. தாய் சொல்லி பிள்ளை கேட்பது போக பிள்ளை சொல்லி தாய் கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சல்லல்லாஹு சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களை பெற்றெடுப்பார்கள் என்று சல்லல்லாஹு சொன்னாங்க. அதன் பிறகு சொன்னாங்க அன்தரல், காணப்படுவதாகும். உஃபாத்தல், காலே செருப்பு கூட போட இல்லாத மக்கள், அதாவது செருப்பு வாங்குறதே காசு இருக்காது, அந்த மாதிரி மக்கள். கால உஃபாத்தல், உராத்தல், ட்ரெஸ் போடுறதுக்கு கூட இல்லாத மக்கள், ஆடை கூட இருக்காது, அந்த மாதிரி மக்கள். உஃபாத்தல் லியா அஷா, ஆடு மேய்க்கிற மக்கள். இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, நீட்டமாக்குறது, தவீல்னா நீளம், அவர்களாம் நீட்டமாக்குவாங்களாம். என்னன்னா ஃபில் புன்யான், புன்யான்னா கட்டடங்களை நீட்டமாக்கும் கூடிய விஷயத்துல போட்டி போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது யாரு அதிகமா இந்த மாசம் பெரிய கட்டடத்தை உண்டாக்குறா, யார் எப்படி போடுவாங்களா. அந்த காலத்துல சட்டையும் இருக்காது, பேண்ட்டும் இருக்காது, செருப்பும் இருக்காது, யாரு ஆடு மேய்க்கிறவனா இருந்திருப்பான். அந்த மாதிரி கூட்டத்துக்கு அவ்வளவு செல்வம் வந்துருமா. அவர்கள் எல்லாமே என்னத்துல போட்டு இருப்பாங்கன்னா, அல்லாஹ் ரசூல் விஷயத்த மேல போட்டி போடாம யாரு இந்த உலகத்திலேயே பெரிய கட்டடம் கட்டுவாங்க, ரொம்ப டாலஸ்ட் பில்டிங் யார் கட்டுவாங்கிற விஷயத்துல போட்டி போட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சும்மா இன்தலக், அந்த நபர் எந்திரிச்சு போயிட்டாங்க. லபிஸ்து மலியா, நான் அங்கேயே உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு உமர் நாயகம் சொல்றாங்க. சும்மா காலையா உமர் சொல்லலாம் சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு பிறகு கேட்கறாங்க, உமரே ததிரி, உங்களுக்கு தெரியுமா மணி சாயில், யார் வந்தா, யார் அந்த கேள்வி கேட்டு போனாரு, மண் யாரு, சாயில் அந்த கேள்வி கேட்டாரு, அவர் யாரு என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி உமர் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இங்க பொதுவா எப்படி படிப்பாங்கன்னா அல்லாஹு வ ரசூலு ஆலம் படிப்பாங்க. அதாவது சல்லல்லா உமர் நாயகம் அல்லாஹு வ ரசூலு ஆலம் சொன்னதாக படிப்பாங்க. இன்னொரு விளக்கம் இருக்கின்றது. உமர் நாயகம் எப்படின்னா இப்ப ஒரு இல்ம பெற்றுட்டாங்கன்னா உடனே அதை பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கின்றது. இப்ப சல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, அந்த அபுதல்லாஹ் அன்ன கத்தரா, அல்லாவை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யாரை பார்த்தார்கள்? அக்கே தான் பார்த்தார்கள். இப்ப அவர் கேள்வி கேட்கிறா யாரை பார்த்தாங்க? அவரே தான் பார்த்தார்கள். அதனால்தான் கேட்கும்போது முதல்ல அல்லான்னு ஆரம்பிச்சான். அல்லாஹ் ஒரு ரசூலு அலம் சொல்லி முடிச்சிட்டான். சொல்லி முடிச்சுட்டு சொல்றாங்க இன்னஹு ஜிப்ரீல், அவர் தான் ஜிப்ரீல். அதாக்கும் அவங்க வந்தாங்க, உங்கள்கிட்ட வந்தாங்க, அல்லிமுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்காக, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, தீனக்கும் உங்களுடைய தீனை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக உங்களிடம் அவர்கள் வந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். இதுதான் உம்முல் ஹதீஸ். ஹதீஸ் இரண்டு பேர். இது இமாம் முஸ்லிம் அவர்கள் இதனை இந்த பாணியில பதிவு செஞ்சிருக்காங்க. இமாம் புகாரி அவர்கள் வெவ்வேறு பாணியில பதிவு செஞ்சிருக்காங்க. வெவ்வேறு பாணியில் எப்படி வரனா, முதல் துண்டு இது வந்து ஒரு ஃபுல் ரிவாயத். இந்த ஃபுல் ரிவாயத்தை அந்த ஃபுல் ரிவாயத்தை ரெக்கார்ட் பண்ணது வந்து இமாம் முஸ்லிம் அவர்கள். துண்டு துண்டா வந்து இமாம் புகாரி ரெக்கார்ட் பண்ணிச்சிருக்காங்க. இந்த ஹதீஸ சர்க்கார் ஏன் ஞாபகப்படுத்துறாங்கன்னா, இங்க ஆரம்பத்துல ரஜுல்னு வந்துச்சு. ரஜுல்னா ஒரு ஆடவர் வந்தாரு வந்துச்சு. ஆனா உண்மையில அவர் ஆடவரா இல்ல, அவங்க மலக்குமார்கள் தான். மலக்குமார்கள் எப்ப வந்தாங்க, ஒரு ஒரு மனித தோற்றத்துல வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. தீனா என்ன விஷயம், இஸ்லாம் ஈமான் இஹ்சான்ங்கிற விஷயத்த வெளியாக்கி விட்டு, அந்த இஹ்சான்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த வெளியாக்கிட்டு செஞ்சுட்டாங்க. இதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம்னா என்ன கேட்டப்ப அதுக்கு சரியா சொல்லிட்டீங்க சொன்னாங்க. ஈமான்கிற விஷயம் சரியா சொல்லிட்டாங்க. ஆனால் இஹ்சான் விஷயம் நீங்க சரியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவர்களுக்கு அந்த இஹ்சான் விஷயம் தெரியாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்காக தான் இஹ்சானை படைச்சிருக்கான். இதுல இருந்து தெரியுது மலக்குமார்களும் கூட இந்த இஹ்சானுடைய அமல் கிடையாது. அதனால்தான் இன்சான்கள் மலக்குமார்கள் கூட அஷ்ரஃபுல் மலக்குத்தாக மஹ்லூக்காக இருக்கின்றார்கள். மலக்குத்தை காட்டிலும் இன்சானியத்தை வந்து ரொம்ப பெரிய அந்தஸ்துல இருக்கின்றது என்பதை சர்க்கார் அவர்கள் விவரித்தார்கள். ஆனால் அந்த அந்த பாயிண்ட் என்னன்னா, அட்லீஸ்ட் அந்த மலக்குமார்கள் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய அமலுக்கு ஃபர்ஸ்ட் செய்யணும், அதன் பிறகுதான் அந்த அந்தஸ்தை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சர்க்கார் ஞாபகப்படுத்தினாங்க. அதனால தான் மஜ்லிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து தரிக்கத்துடைய தகாரத்தை எடுத்துங்க, உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன், உட்கார்ந்தும்போது காலியாக எடுத்து அல்லா தான் சொல்றாங்க விஷயத்தை நீங்க முன்னோக்குங்க. அதே இடத்துல ஃபாஸ்ட் நிறைய எடுத்து ஜாரியாக்கிட்டே இருக்கேன் அப்படி ஞாபகப்படுத்தலாம். ஏன்னா கற்றுக்கொண்ட பாடம் எல்லாமே ஈசானுடைய பாடங்கள் செய்யணும்னா அட்லீஸ்ட் வந்து அந்த மலக்குத்துடைய லெவல் ஆச்சிருக்கணுங்கிற விஷயத்துல ரொம்ப சர்க்கார் ரொம்ப ஸ்டடியா இருந்தான். அதன் பிறகு சொல்றாங்க ஒரு மலக்கு தான் சரி, இப்ப மலக்கு மனித ரூபத்துல வந்துட்டாங்க, ரஜுலாக வந்துட்டாங்க, ஒரு ஆடவர் மனுஷனாக வந்துட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதன் நான் சொல்லுவோம், யாரும் மனுஷன் சொல்ல மாட்டோமே, மலக்கு தானே. என்னதான் மலக்கு வந்து மனித ரூபத்துல வந்தாலும் மலக்கு என்பது மலக்கு தான். அப்படி இருக்க இன்னொரு ஹதீஸ சர்க்கார் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கறாங்க, யா ஜிப்ரீல் உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, அது எப்படின்னா, நான் ஆரம்பத்துல இருக்கும் பொழுது ஒரு 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 நட்சத்திரத்தை பார்ப்பேன். அந்த நட்சத்திரம் வந்து 70,000 வருஷத்துக்கு ஒருத்தர மினுக்கும். அது நான் 72,000 வருஷம் நான் அதை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னை தொப்பி தூக்கி காட்டினாங்கன்னா அந்த நட்சத்திரம் அங்க இருக்கான். இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்களா, இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே விழுந்துட்டாங்களாம். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வயசு ரொம்ப நீளமாக இருக்கின்றது, அதை காட்டில் நீளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு இருக்கின்றது. அப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100ஆக இருந்திருக்கின்றார்கள். அப்படி 100ஆக இருந்திருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராகத்தான் இருந்திருக்கின்றார்கள். மனிதராக வந்ததினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் என்று சொல்லக்கூடாது, அவருடைய அசல் வந்து 100ஆகத்தான் இருக்கின்றது. அந்த 100ல தான் நம்ம போக்கஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அப்படி இருக்க இது வந்து ஏன்னா எல்லாருமே ஏத்துக்கிறான். ஏன்னா வந்து சொல்லுவாங்க வந்து ஹதீஸ் தான், ஆனா பதிவுல வரல. அதனால்தான் இமாம் புகாரி வந்து 6 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணாங்க. அந்த 6 லட்சம் ஹதீஸ்ல 1,25,000 ஹதீஸ் சஹீன்னு வச்சுக்காங்க. அந்த சஹீகளையும் வெறும் 7,000 தான் வந்து புத்தகமா போட்டாங்க, மற்றதெல்லாம் காணாச்சு.
அதாவது அந்த 6 ஹதீஸ் இது ஒரு ஹதீஸ் நிச்சயமா அதாவது வந்து 72 வருஷம் நட்சத்திரத்தை பார்க்க முடியா. அப்போ அதாவது புகாரி சொல்லப்பட்ட அந்த சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து அவங்க விட்டாங்கல்ல, மொத்த பேரும் எடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க அந்த இமாம் பாப்புலரா இருந்திருக்க மாட்டாங்க. பாப்புலரான இமாம்கிட்ட வந்து ஹதீஸ் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால ஹதீஸ் கலை இப்ப வந்து ஃபுகஹாக்கும் ஹதீஸ் உலமாக்களுக்கும் ஒரு கிளாஷ் நடக்கும். இப்ப இமாம் புகாரி வந்து அந்த கிதாபை வச்சாங்க. அவங்களுடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரி தான் நீங்க ஷரியத்தை பின்பற்றணும்னு சொல்லுவாங்க. இமாம் அபு ஹனீஃபாவுக்கு ஷாஃபிக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதும்பாங்க. உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய வேலை வந்து ஹதீஸை கோர்வை செய்யறது தான் உங்க வேலை. அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் நீங்க எங்க இடத்தா வரணும்னு இமாம் ஷாஃபி தான் சொல்லுவாங்க. அது இருக்கு. நீங்க அதாவது ஒரு லைப்ரரியனுக்கு எங்க புக்கு வாங்கணும், எந்த புக்ல எந்த வரிசை இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த புக்ல உள்ள சமாச்சாரம் தெரியாது. அந்த மாதிரிதான் இமாம் புகாரியுடைய ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ரொம்ப பெரிய சேவை செஞ்சிருக்காங்க. அவருடைய சேவைன்னு ஹதீஸை கோர்வை செய்ததுதான் ஒழிய அந்த ஹதீஸை எப்படிங்கிற விளங்கணுங்கிற விஷயம் மற்ற இமாமத்தை போய் விளங்கினா தான் தெரியும் அப்படின்ட்டு இருக்கு. இது ஆலிம்கள் மத்தியில இருக்கு. அதே நேரத்துல தஃப்சீருக்கு இன்னொன்று இருக்கு. தஃப்சீர் குரான் எப்படி விளங்கணும்னு சொல்லி முஹாதிஸின்ட்ட கேட்கக்கூடாது, ஃபிக்கின்ட்ட கேட்கக்கூடாது, முஃபஸ்ஸிரின்ட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி பிரிவினை பிரித்து வச்சிருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது இமாம் புகாரி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அதை அவங்க புத்தகமா போடல. பிற இமாம் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த இமாம் ஃபேமஸா இருந்திருக்க மாட்டாங்க. அந்த இமாம் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கனால எல்லாரும் அந்த 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 ஹதீஸ் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. பெற்றுக்கொண்டாலும் அதில் ஹதீஸ்க்கு வந்து தயவுல வச்சுக்கோங்க தவிர அதை வச்சு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. உதாரணம் அக்கீதா. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் அக்கீதா, கொள்கைக்குள்ள விஷயம் தான். ஆனா இந்த ஹதீஸ் வந்து அந்த மெயின் கொள்கையை வந்து விவரிக்காது. அந்த கொள்கையிலேருந்து நீங்க பெர்ஃபெக்ட் ஆகணும்னா கொஞ்சம் சைடுக்கு போகலாம். நஃபிலான இபாதத்தை நம்ம செய்யறதுலாம். அப்ப நஃபிலான் செய்வது இப்ப நம்ம அக்கீதால ஃபர்ஸ்ட் வந்து வாஜிபான செயல் தான். அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, ஆமத்து பில்லாஹி மலாயிகத்திஹி, அதோடைய விஷயங்கள்லாம் இப்ப நம்ம பேசலாம். அதோடைய ஷுரூமாங்க இலைகள் பற்றி விளங்கக்கூடிய விஷயத்துல வந்து மற்ற ஹதீஸ்களை பயன்படுத்திக்கலாம் இருக்கிறதுனால தஸவ்வுஃப் உள்ள ஆலிம்கள் இந்த மாதிரி பிற கிதாபுகளில் வந்த ஹதீஸை எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் ஹதீஸ்ல இருக்க ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேஜ் அப்படி கிழிச்சு எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்து தூக்கப்பட்டாங்க. யாரு பண்ணாலும் இந்த வஹாபிகள் பண்ணது கிடையாது. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, அந்த கிதாபு பேர் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாங்கிறது ஹதீஸ் கிதாபுல ஒரு 11வது 12வது நடந்தாங்க. அங்க யாரும் அவ்வளோ போக மாட்டாங்க. மദ്രஸில் கூட அது ஓதுற டைம் இருக்காது. ஏன்னா சர்க்கார் சொன்னாங்க 10 வருஷம் வந்து ஹதீஸ் படிச்சாங்க சொல்லுவாங்க. அந்த 10 வருஷத்துல எல்லாம் படிக்க டைமே இருந்திருக்காது. ஆலியமாகி முடிச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு சேவை செய்யும் போது இந்த மாதிரி கிதாபுல புரட்டுறதுக்கு டைமே கிடைக்கும். பலருக்கு இதை பத்தி ஏன்னா வந்து மனப்படம் ஹதீஸ் மஜ்லிஸ் நடக்கும். ஹதீஸ் நடக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட ஷேட்டன் கிட்டேன், அவங்களோட ஷேட்டை கிட்டாங்க அப்படி சொல்லி இமாம் புகாரி வரைக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. இமாம் புகாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மஜ்லிஸ்ல வெறும் அந்த பேரை சொல்றது மட்டும்தான் அந்த மஜ்லிஸ். 2.5 மணி நேரம் பேரஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஒழிய அந்த ஹதீஸோட சமாச்சாரத்தை வெளியாக்க மாட்டாங்க. சொல்லிட்டேன், இந்த கிதாபை படிச்சு விட்டுறோம். ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏன்னா இப்போ பொதுமக்கள் எடுத்துக்கோங்க. பொதுமக்கள் யார் சொல்றீங்க? இது வந்து ஏற்றுக்கொள்ளாத மக்களா? ஆமா, இப்ப ஏன்னா இந்த மாதிரி ஒரு கருத்து புதுசா இருக்கு அப்படின்பா. பொதுவா மௌலிது ஓதுறவங்க இருக்காங்க. அந்த பொதுவா மௌலிது ஓதுறவங்க எல்லாருமே தரிக்கத்து இல்லையே.
தரிக்கத்துல வந்து ஒரு கொஞ்சம் குரூப் தான் இருக்காங்க, மற்றவங்க எல்லாமே நாம் தான். நாம் கொண்டு வர வேண்டியது நெருக்கமான அல்லாவை கொண்டு வர வேண்டியது இருக்கு. அப்ப அந்த நெருக்கமாக நாம் அல்லாவை நம் கல்வுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வருவதற்கு தோதான சூரத் என்ன, நமக்கு தெரிஞ்ச சூரத் என்ன, நமக்கு அல்லாவை அறிமுகப்படுத்திய சூரத் என்ன, இதெல்லாம் நாம் முறிவுகள் நினைச்சு பார்க்குறப்ப ஷேக் மேல ஒரு பெரிய வந்துடும். ஷேக் நம்முடைய ஹக்குடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த தஜல்யத்தை நமக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். அதுல நாம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஒவ்வொன்றாக சர்க்காரிடம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும். நான் நான் சொல்றதெல்லாம் என்னுடைய ஆசையை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எனக்கு நடந்ததை நான் சொல்ல, அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தந்தால் நிச்சயம் இந்த உலகத்துல நம்மளை விட பெரிய அதிர்ஷ்டசாலி வேற யாரும். ஷேகை நாம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளும். ஷேகை பெற்றுக்கொண்டால் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் நமக்கு நெருக்கமாக இருக்கும். அவருடைய சரித்திரம் நமக்கு நெருக்கமாக இருக்கும். நபிமார்களுடைய சரித்திரம் நமக்கு நெருக்கமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார்களோ அந்த இஸ்லாம் நமக்கு நெருக்கமாக இருக்கும். எல்லாமுமாகவே நமக்கு சர்க்கார் இருக்கிறாங்க. அப்ப அந்த சர்க்காரை பெற்றுக்கொள்வதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சவால். அந்த விளக்கம் நமக்கு எளிதாக ஹிதாயத்து கிடைத்து விட்டால் அதை விட ஒரு எண்ணம் பாக்கியது. சர்க்காரை நாம் பெற்றுக்கொண்டால் ஒரு முறைது சொல்றார், சர்க்கார் எனக்கு எப்போதுமே உங்க ஞாபகம் கொடுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். சர்க்கார் நான் திரும்புகிற இடமெல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சிந்தனை வருது. வீட்டுக்கு போறேன், அந்த செவத்துல உங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன், எனக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது. அலுவலகத்துக்கு போறேன், அவ்வளவு பெரிய உயர்ந்த கட்டிடத்திலையும் உங்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய பாக்கியம். அல்லாஹ் அல்லாஹ் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஒன்றை நாம் நினைத்து கொண்டு இருக்க போகும் பொழுது சர்க்காரை நாம் நினைத்தால் நிச்சயமா அது சத்தியத்தை தான் நினைக்கிறோம். அல்லாஹ் அல்லாஹ் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இதையோ நாம் மரத்தையோ மட்டையோ நினைத்து கொண்டு நாம் சொல்லும் பொழுது அதில் என்ன உச்சம் நமக்கு கிடைக்க போகுது? எதையுமே சொல்லாமல் சர்க்காரை நாம் நினைக்கும் பொழுது ஒரு உச்சம், இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சம், பேரின்பத்திலே கிடைக்கக்கூடிய உச்சம் ஷேக்குடைய சூரத்தை கொண்டு நமக்கு கிடைக்கும் இல்லையா? குரான் ஓதும்போது குரான் ஓதுறோம், இதையுமே நினைத்து கொள்கிறோம். தொழுகிறோம், அதில் என்ன பல குரானாயத்தில் ஓதுறோம், இதையோ நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் சர்க்காரை நினைக்கும் பொழுது இவர் எதையுமே நாம் நினைப்பதில்லை. முன்னீடாக ஷேக்குடைய உருவம், அதன் பின்புலமாக இறை சிந்தனை நமக்கு. அப்ப இதுல வேற எதுவுமே வரல பாருங்க. அப்ப இஸ்லாம் முறியீடுகளுக்கு ஷேக் மூலமாக அறிமுகமாகுது. ஒரு குரான் ஓதும்போது ஷேகை நினைப்பது, அந்த ஹக்குடைய வார்த்தையை ஷேகோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பது எவ்வளவு ஆனந்தமான விஷயம். தொழும் பொழுது ஷேகை நினைப்பது, அந்த கூவத்து தக்பீர் கட்டுறப்ப கூவத்து வெளியாகிறப்ப அந்த கூவத்து எங்கிருந்து வருது, அது எந்த உஜூதுக்கு சொந்தம், அந்த உஜூதில் யார் இருக்கிறார் என்று ஷேகை சம்பந்தப்படும் பொழுது இன்னொரு ஆனந்தம். அப்ப ஷேகை சம்பந்தப்படுத்துவது, ஷேகை பெற்றுக்கொள்வதுதான் பாக்கியம். சர்க்கார் வந்தாங்க, அவங்க பெரிய நிறைய தாலி பண்ணாங்க, நிறைய மகான்கள் வராங்க, தாலி பண்றாங்க. ஆனால் தாய் மாமா நமக்கு அறிவுரை சொல்லும் பொழுது தாயை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். தாய் இல்லாமல் நமக்கு தாய் மாமா இல்லை. சாட்சி நமக்கு ஒரு நல்ல பணியாரத்தை சுட்டு கொடுக்குறப்ப, அதனால சாட்சி இவ்வளவு பெரிய பணியாரத்தை சுட்டு கொடுத்துச்சேன்னு சொல்லி உமா இல்லாம நம்ம சாட்சியை போய் பார்க்க முடியாது. ஆக சாட்சியாக இருந்தாலும் சரி, தாய் மாமாக இருந்தாலும் சரி, சித்தப்பாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, தாய் வழியாக கிடைத்த அது எல்லாமே உறவு. அப்ப அதை தாயை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறப்ப அந்த உறவு பரிபூரணமாக மிக சரியாக அந்த உறவை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்திலையும் நாம் இருக்கிறோம். ஆகவே நான் எப்போதுமே நான் நினைப்பது 30,000 முறியீடுகள் இருந்தாலும் ஷேக் பேசுறப்ப 30,000 முறியீடுகளுக்கும் தனித்தனியாக தான் சர்க்கார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் விளங்குறது. அதுபோல விளங்குறப்போ நம்முடைய பிரச்சனைகளை போய் சர்க்கார்ட்ட சொல்லவே தேவையில்லை. நம்முடைய உள்ளத்திலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
உள்ளத்திற்கு போதனை செய்யக்கூடியவர் ஷேக்மான் இருக்கிறார். ஆலிம்கள் உடலுக்கு போதனை செய்தார்கள், ஆனால் உள்ளத்திற்கு சக்கார் நாயம் தான் நமக்கு போதனை செய்தார்கள். அதனால் ஷேகை மோலா சொன்னது போல் அக்லிய செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் தஆலா நாம் கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடியதுக்கு பாக்கியத்தை நமக்கு சக்கார் நமக்கு அல்லாஹ் நமக்கு நசீபு செய்யட்டும். ஆகின்றவானால் اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونور قلوبنا بنور معرفتك ابدا ابدا يا الله. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك التوفيق طاعتك يا الله يا رحمن يا رحيم. اللهم ارزقنا خير الدنيا وخير الاخره. اللهم اجعل في جسمنا نورا وفي قلبنا نورا وفي روحنا نورا وجعلنا نورا. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك التوفيق طاعتك يا الله يا رحمن يا رحيم. اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وكان الرجال. யாரா கல்வின் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைரை கேட்டார்களோ அனைத்து விதமான ஹைரை அனைவருக்கும் கொடுப்பார். யாரா எந்த சர்வை விட்டும் மட்டும் பாதுகாப்பு தெரிவினார்களோ அனைத்து விதமான சர்வ விஷயங்களை பாதுகாப்பார். யாரா உன்னை அறிந்து உன்னை பித்திரு செய்து உன்னை முன்னோக்குவதற்கு இதெல்லாம் இடையூறாக இருந்ததோ அனைத்து விதமான இடையூறுகள் நீக்கி யாரா உனக்கு ரசூலுக்கும் முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடியவராக அனைவரும் ஆக்கிடுவார். யாரா நம்முடைய பாவங்களை மன்னிச்சு யாரா தாய்த்தனுடைய பாவங்களை மன்னிச்சு யாரா மலை மக்களுடைய பாவங்களை மன்னிச்சு யாரா சுற்றாவர்கள் பாவங்களை மன்னிச்சு யாரா மற்ற உலகம் முஸ்லிம் அளவுடைய பாவங்களை மன்னிச்சுவா. யாரா பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியக்கூடிய யாரா அவளை கோரிக்கை நிறைவேற்றி வைப்பா. யாரா எப்படி பதில் சஹாபாக்கள் உதவி செய்யாத அப்படி உதவி செய்யாதான் வெற்றி கொடுப்பா. தனிநாளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பா. யாரா பறக்கத்தை செய்து நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கூடிய நிம்மதியான வாழ்க்கை கூடிய சந்தோஷமான வாழ்க்கை கூடிய சுத்தருடைய வாழ்க்கை கூடிய சுத்தருடைய வாழ்க்கை கூடிய ரஹ்மான் யா ரஹீம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإسلامك وإيمانك يا الله. وصل يا ربي على نبي سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا علي وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.